வளர்ச்சியும் சமூக வளர்ச்சியும் பெற்ற இந்த நாட்களில் ஜாதி சங்கங்கள் மீண்டும் பழைய காலத்துக்கு எடுத்துச் செல்கிறார்கள். நம்மை பழைய காலத்தில் இருந்த ஜாதி சங்கங்கள் அந்தந்த சமுதாய மக்களின் உரிமைகளை பெறுவதற்கு, அவர்கள் வளர்ச்சி அடைவதற்கான திட்டங்களை தீட்டி கொடுத்த ஜாதி சங்கங்கள் ஒரு காலத்தில் இருந்தன. இப்போது இருக்கிற ஜாதி சங்கங்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு தங்களுக்கு பாதுகாப்பு அரணாகத்தான் ஜாதியத்தை தூண்டிவிட்டு அவர்களையெல்லாம் கூர்மைப்படுத்தி, ஜாதியத்தை கூர்மைப்படுத்தி ஜாதி சங்கங்களை அமைத்துக் கொண்டு ஒருவருக்கொரு முரண்பாடு ஏற்படுத்துகிற ஜாதி சங்கம். நேற்று கூட ஒரு முறையாரில் நாடார் சங்கம் மாநாடு நடத்துகிற ஜாதி சங்கம். ஆனால் அவங்க தீர்மானம் போட்டிருக்கார், நாடார் நடத்துகிற பள்ளிகளில் அத்தனை ஜாதியினரையும் தடுக்காமல் அனுமதிக்க வேண்டும், பள்ளியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும், பள்ளிகளில் ஜாதிய பாகுபாடு காட்டக்கூடாது என்று ஜாதி சங்கம் போட்டு தீர்மானம். இப்போது ஜாதி சங்கம் எங்கள் ஜாதி பெருசுங்கிறான். அரசாங்கத்திடம் போய் என்ன சின்ன ஜாதின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. ஊரில் வந்தால் நாங்கள் தான் பெரிய ஜாதின்னு பேசிக்கிறோம். இதைத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கலை என்ற பெயரால் வள்ளி கும்மீது கொண்டுவான், வேறு ஜாதியில் கல்யாணம் பண்ணி சத்தியம் பண்ணுவோம். அது உயிர் இயற்கை. அவங்க விரும்புகிறவங்க கல்யாணம் பண்ணிட்டோம். நாங்கள்லாம் பெண்களுக்கு உரிமை உண்டு, கணவனை தேர்ந்தெடுக்க உரிமை உண்டு என்று சொல்லிவிட்டு இதை செய்து கொண்டிருக்க ஜாதிய சங்கம் மீண்டும் சமுதாயத்தை பின்னோக்கி எடுத்துச் செல்கிறது. மணமகள் தேடுதல் என்ற பெயரால், ஜாதியின் பெயரால் திருமண மையங்கள், மேட்ரிமோனிகள்லாம் தொடங்கப்படுகிறது. அது எல்லா தொலைக்காட்சியிலும் பார்க்கலாம், விளம்பரமாக வந்து கொண்டிருக்கிறது. அதன் மீது எந்த நடவடிக்கையும் காணவில்லை. இதெல்லாம் ஜாதியை ஊக்குவிக்கிறதா? ஜாதி கயிறே ஊக்குவிக்கிறது என்றால் ஏன் இதெல்லாம் ஊக்குவிக்காது? இது குறித்து அரசு கவனம் செலுத்துவதில்லை. வன்கொடுமை தடுப்பு சட்டம் 89 வந்தது. எப்போதும் இப்படிப்பட்ட சட்டங்களுக்கெல்லாம் விதி வகுக்கிறதுக்கு 7 வருஷம் கழிச்சு 96 தான் விதிகளே வகுத்தாங்க. ஆனால் எப்படியோ பாலாபோடு இருக்கிறதையாவது அவர்கள் நடவடிக்கை சரியாக கருதாது என்றால், உட்கார்ந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தன்னை அதிகாரி என்று கருதாமல் ஜாதியாகத்தான் கருதி கொண்டிருக்கிறார். அப்படித்தான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான தீர்ப்புகள் இருக்கிறது. ஆறுமுக சேர்வைன்னு ஜல்லிக்கட்டை பற்றி பேசுவாங்க. மாடு பிடித்தவரை பல்லப்பையில மாடு பிடிக்காதுன்னு தான் வழக்கு. உச்சநீதிமன்றம் போயிட்டு அதுக்கு தண்டனை கொடுத்தார் உச்சநீதிமன்றம். இந்த வழக்கில் நீதிபதி சொன்னார், தமிழ்நாடு எங்கும் பரவலாக இரட்டை கொலை இருக்கிறது, அதை உடனடியாக நீக்க வேண்டும். தெரிந்திருந்தும் நீக்காத மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், கோட்ட அதிகாரிகள் மீது முதல்ல அவங்களை இடைநீக்கம் செய்ய வேண்டும். அவர் மீது வழக்கு பதிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும், துறைசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தாலும் இதுவரைக்கும் அப்படி ஒரு பேரில் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. யார் மேலேயும் வழக்கு கொடுத்துருக்காங்க. நாம் எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற இரட்டை கொலை முறை, முடிவெட்ட மறுக்கும் திருத்தங்கள், இதை பற்றியெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அறிக்கையாக எங்கள் தயாரித்து கொடுத்துருக்கிறோம். கோவை மாவட்ட ஆட்சியிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கான எல்லாத்துக்கும் காவல் கண்காணிப்பாளர் கொடுத்துருக்கிறோம். ஆனால் எந்த நடவடிக்கை இல்லை. இந்த சட்டங்கள் ஏன் அவர் மீது பாயவில்லை என்பதுதான் எங்கள் கேள்வி. நீங்கள் மற்றவர் தான் குற்றவாளிகளாக சொல்கிறீர்கள். நீங்கள் குற்றம் செய்து உங்கள் மீது நடவடிக்கை தேவை, அதை எடுங்கள் என்று தமிழ்நாடு அரசு ஒருவர் மீது எடுத்தால் சரியாயிடும். கள்ளச்சாராய கடைகளை தடுப்பதற்கு ஜெயலலிதா அவர்கள் அந்த விஓவையும் எஸ்ஐயும் சஸ்பெண்ட் கொண்டு வந்தாங்க. கள்ளச்சாராயம் கொண்டு போய்விட்டார். காரணம் வேற இருக்கலாம். அந்த மாதிரி திமுக கள்ளச்சாராயங்கள்லாம் அதிமுக மாத்திரத்துக்காக கொடுக்கலாம். ஆனால் நிறுத்த முடியும் அரசு நினைத்தால் என்பதை காட்டினார். அதை இந்த அரசு செய்ய வேண்டும். இந்த அரசு செய்யாமல் எந்த அரசு செய்யும் என்ற கேள்வியோடு நாங்கள் கேட்கிறோம். நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். உங்களுடைய அமைச்சர்கள் ஜாதியவாதிகளாக இருக்கிறார்கள், ஜாதி சங்கங்களில் பேசுகிறார்கள். ஜாதியவாதிகளுக்கு நாங்கள் துணை இருப்போம் என்று பேசினால் மற்றவர்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேள்வி. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டியவை, தடுக்க வேண்டியவை, நடவடிக்கைக்கு உட்பட்டவை, அதை செய்யுங்கள் என்ற கோரிக்கைக்கு தான் உரிய சட்டங்களை உரிய வகையில் பயன்படுத்த வேண்டும் என்று முதல்ல கோயில் நுழைவு போராட்டம் நடந்தது. ஆனால் இப்போ என்ன செய்கிறான், கோயிலுக்கு நுழையாமல் தடுக்கிறார். அதற்கு உடனே கோயிலையே போட்டுருக்காங்க. இதான் நடவடிக்கை. யார் தடுத்தானோ அவன் மீது வழக்கு போடு, ஏன் தயங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கேள்வி. ஒரு இடத்துக்கு வழக்கு போட்டு கொஞ்ச நாள் ஒரு 2 மாதம் உள்ளே இருந்துட்டான்னா வேற எவனும் தடுக்க மாட்டான். ஏன் ஒரு இடத்தில் நடவடிக்கை எடுக்க நீங்கள் தயங்கி என்பதுதான் கேள்வி. இனிமேலாவது அதை செய்யுங்கள் என்று தமிழ்நாடு அரசு நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். உங்கள் தேர்தல் அறிக்கையில் இதை சேர்த்துக் கொள்ளுங்கள், நடவடிக்கை எடுக்க